අදිසිය නෙවේ ලංකා කම්කරු කාංග්‍රසයේ අද ජාතික සභාවේ රැස් වෙලා අපේ මහමෙතුනට පස්සේ අපි මේ රැස් වෙලා මහමෙතුනේදී අපි අපේ පක්ෂයට අපේ නුවරඑළිය දිස්ත්‍රික් ජනතාව ඡන්දය දීපුවට ස්තුතියි කරන්න විතරක් නෙවෙයි ඉදිරියේදී අපේ පක්ෂේ හොඳට ගොඩනැගිලි දියුණු කරන්න ගොඩාක් අපි තීරණයක් අරන් තිනවා ඒක පෞග ජනවරි මාසයේ ඉඳලා ඒ පක්ෂේ දියුණු කරන වැඩ පටන් ගන්නවා. ඔරාද ඉදම් වල ඔක්කුවක් කැමලාව ලබා දුන්න ඔබතුමාලා මොනවද ඒ ගැන දෙනවා කියනවා. ලංකා කම්කරු කොංග්‍රසයේ ජනරල් සෙක්‍රටරි ජීවන් තොණ්ඩමාන් මෙතුමා මේ ඇමතිතුමා ඉන්න කාලේ අපි 1161කට අපි මේ ඔප්පුවක් අදලා තිබුණා. ඒක ඇමතියන්සේ තිබ්බා. මේ ඡන්දේ කාලේ ඉඳලා ඒ කාලේ අපි දෙන්න බැරි වෙලා තිබුණේ. ඒක අද 545ට අද දෙනවා කියලා අපිට ආරංචියක් ආවා. එමතුමා දෙනවා කියලා අපි දැනගත්තා. අපි 1181කට අපි අදලා තියෙනවා. ඉතුරු ඒවාත් දෙන්න ඕනේ කියලා ඉල්ලා සිටිනවා. ඒ අමතරව අපේ වැඩපිළිවෙල මේ ආණ්ඩුවෙන් ක්‍රියාත්මක කරනවා. ඒකට අපි ඒගොල්ලන්ට ස්තුති වන්දනවා. ඒ විදියම ඉදිරියේදී ගොඩක් මේ දෙන්න තියෙනවා. ඒකත් දීලා වතු කම්කරු වලට ඉඩම් වලට ඔප්පු දෙන්න ප්‍රොජෙක්ට් එක දිගටම ගෙනියන්න ඕන කියලා අපි ඉල්ලා සිටිනවා. ඒකට අමතරව දැන් තට්ටු ගෙවක් හදන කියලා මේ ආණ්ඩුවෙන් තීරණයක් අරන් තියනවා කියලා අපි ආරංචියක් අපිට වෙලා තියෙනවා. අපි තට්ටු ගේ වලට සම්පූර්ණ විරුද්ධයි. වතු කරේ ගොඩාක් ඉඩම් තියෙනවා. මිනිසුන්ට පර්චස් 10ක් දීලා ඒගොල්ලන්ට ගේ අදන්න සැලසුමක් අදලා ඒක ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියලා තමයි ලංකා කම්කරු කාංග්‍රස් හැටියට අපි ඉල්ලා සිටිනවා. අපේ පළාත් පාලන මැතිවරණේ සූදානම් වෙලා ඉන්නේ. ඉදිරියේදී එන පළාත් පාලන මැතිවරණයේදී අපි ගොඩක් නුවරඑළිය දිස්ත්‍රික්කෙන් සභාව පහක් අපේ තිබුණා. ඒ වගේදීම ඉදිරියේදී ඒ சபாව பாக் අපි ගණ්ඩ சூதானம் වෙලා ඉන්නේ. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தேசிய சபை இன்று தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையிலே நடைபெற்றது. இன்று பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் தேசிய சபையிலே எடுக்கப்பட்டன. எங்களுடைய கடந்த பொது தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மக்கள் அளித்த தீர்ப்பை மனமகிழ்வுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே எதிர்காலத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை புனரமைத்து முழு மக்களுக்கும் சேவை செய்கின்ற அளவிலே எமது சேவைகளை முன்னெடுப்பதற்கு முழு மூச்சுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேலையிலே ஈடுபட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த வகையிலே எங்களுடைய தலைவர், பொதுச் செயலாளர், தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்காலத்திலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக கலந்து பேசி தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். எங்களுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் புனரமைப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் இடம்பெறும். அதிலே மலையக சமூகத்திலே இருக்கின்ற சகலரையும் இணைத்து கொண்டு எதிர்காலத்திலே சிறந்ததொரு அமைப்பை கட்டியெழுப்பி அதனூடாக மக்களுக்கு சேவையாற்றுவது என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையாக ஈடுபட்டு எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து நாங்கள் ஏற்கனவே இருந்த சகல சபைகளையும் மீண்டும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுகளுக்கான உரிமை பத்திரத்தை, உறுதி பத்திரத்தை வழங்குகின்ற நடவடிக்கைகளை இன்றைய அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். அதே நேரத்திலே கடந்த அரசாங்க காலத்திலே அமைச்சராக இருந்த ஜீவன் தொண்டமான் தலைமையிலே 1161 வீடுகளுக்கான
வீட்டு உரிமை பத்திரங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையிலே இன்று 545 வீடுகளுக்கான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த உரிமை பத்திரங்கள் வழங்குவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அமைச்சிலே நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற ஏனைய உறுதிப்பத்திரங்களையும் வழங்குவதோடு இந்த நடவடிக்கைகளை இதோடு கைவிடாமல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுமாறும் நாங்கள் இந்த அரசாங்கத்தை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்தின் சரியான நடவடிக்கைகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவை வழங்கும். அதே நேரத்தில் மலையகம் சம்பந்தமான எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கும். அதே காலப்பகுதியிலே கடந்த காலங்களிலே வீடமைப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வேலை திட்டங்களை அதே நிலையிலே கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற தீர்மானத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு காணிகள் வழங்கி வீடுகள் அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிறது, பல்வேறு மட்டங்களிலே பேசியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடுகளை அமைத்து அவர்களுக்கு வீடமைப்பை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை நாங்கள் பூரணமாக எதிர்க்கின்றோம்.